டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரினா நீதி சாஸ்திரத்தை எடுத்துக்கலாம். அப்படி ஒரு பொக்கிஷம் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு அட்வைசர், அந்த அட்வைசர் வந்து நீதி சாஸ்திரத்தை ஆதாரமாக வச்சு நமக்கு அட்வைஸ் பண்ணலாம். பர்தஹரியோட நீதி சதகம் எடுத்துக்கலாம். இந்த நோட் புக்கில் நம்ம வந்து எப்படின்னா, இப்போது நம்ம கேள்வி கேட்குறோம், பதில் சொல்கிறது காமனாக யூஸ் பண்ணுறவங்க வந்து இப்படி தான் அதை டே டு டேல யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை வச்சு பதில் சொல்கிறதுன்றது, அதுக்கு பேர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு புத்தகத்தோட ஒரு 10 பக்கத்தை அங்கே அப்லோட் பண்ணிவிட்டு அந்த 10 பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம பண்ணதுக்கு பேர் ப்ராம்ப்ட்னு பேர். அதுன்னு எவ்வளோ சுலபமாக இருக்கு பாரு, டைப் பண்ண வேணாம். இப்போ நம்ம பேசுகிறத வாய்ஸை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணதும் ஒரு ஏஐ தான். கேள்வி என்ன, நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போது நாம் ஒரு விஷயத்தை படிக்க வெகு காலம் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை படிக்கும், அதுக்கப்புறம் அதை போய் ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு வச்சு சொல்லும்போது அவங்களுக்கு புரியல. இப்போ நமக்கு என்ன குழப்பம் வருதுன்னா, எனக்கு சொல்ல தெரியலையா, இல்லை அவங்களுக்கு புரியலையா, இல்லை நானே ஒழுங்காக புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற குழப்பம் வருது. அப்போ இந்த சமயத்தில் நான் என்னோட செயலை மாற்றிக்கணுமா, இல்லை நான் என்னோட சூழலை புரிஞ்சுக்கணுமான்னு தெரியும். இப்போ பர்தஹரிட்டு நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்க, இதில் பர்தஹரி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ ஒன்று பண்ணுவோம், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த ஆன்சர் வந்துருச்சு இல்லையா, இது வந்து ஒரு ஏஐ. இது என்ன பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அவர் சொன்ன ஸ்லோகத்தெல்லாம் மேற்கோள் கிடச்சிருச்சு. ஆனால் அவர் சொன்னதை தாண்டியும் நம்ம கேட்ட கேள்விக்காக ரிலேட் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், விஷயம் ஏஐக்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அதை நம்ம ஆல்ரெடி தெரியும். ஏஐயோட இன்டெலிஜென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ எனக்கு ஏதோ ஒரு கவலை, நான் சாட்ஜிபிட்டியில் அந்த கவலையை சொன்னாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சொன்னாலும் அதுவும் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் எனக்கு அவங்களோட தாட் ப்ராசஸ் எனக்கு வேண்டாம். எந்த ஐடியாலஜிங்கிறது ரொம்ப எனக்கு ஐடியாலஜி வேணும். ஸோ இந்த ஐடியாலஜியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம நீதி சதகத்தை சூஸ் பண்ணோம். நீதி சதகத்தை சூஸ் பண்ணாலும் ஏஐக்கு நீதி சதகம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ நான் நீதி சதகத்தோட டேட்டாவையே உள்ளே கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு ஒவ்வொரு தடவை நான் ஆன்சர் வரும்போதும் ஏஐ வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ண சொல்கிறேன், நீதி சதகத்துலேருந்து மட்டுமே நீ பதில சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதும் அதுக்கு மேலே ஒரு வெரிஃபிகேஷன் லேயரை ஆட் பண்ணுறேன். என்னன்னா, அந்த ஆன்சர் நீதி சதகத்தை நீ ஆன்சர் சொல்லு, ஆனால் நீதி சதகத்துலேருந்து சொன்னியாங்கிறத சொல்லுன்றேன். ஏன்னா எண்ணில் அடங்காத வித்தியைகள் இந்த பாரத வித்தியில இருக்குப்பா, பாரத வித்யா பரம்பரையில் இருக்குது. ஆனால் அவைகள் வந்து வித்தியாவும் இன்னும் வரணும், நமக்கு இதெல்லாம் இருக்குன்னு நம்ம பயன்படுத்தணுங்கும் போது இந்த அடிப்படை விழிப்புணர்வுலே பிரச்சனை இருக்குது. அடிப்படை விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விஷயத்தில் இது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிடும், இது ஒர்க் ஆகும். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் சுனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹः. நாம் இந்த போன வீடியோவில் எதெல்லாம் வந்து தியரட்டிக்கலாக பேசினோமோ அதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலையும் சேர்த்து வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், நம்மோட யூசேஜுக்கு ஏஐயை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதே போல் ஆல்ரெடி சொதர்மாவும் அதை வந்து பயன்படுத்தி அதோட ப்ராடக்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுதுங்கிற விஷயத்தையும் பேசினோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை நம்மளோட விஷயத்தில் பயன்படுத்தி ஒரு ப்ராடக்டே ரெடி பண்ண முடியுங்கிறத கிட்டத்தட்ட ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா சொதர்மா தொடங்கினதுலேருந்து சொதர்மாவோட விஷயமாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் தர்ம பிரச்சாரம் பண்ணுவோங்கிறதோட சேர்த்து அதை நடைமுறை சாத்தியமாக்குவோங்கிறத பற்றி வெகு காலமாக நாங்கள் எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே எழுதியிருப்போம். அதுதான் எங்களோட கனவும் கூட. ஒரு விஷயமாகவே இருந்து திரும்பவும் உபதேசமாகவே இன்னொருத்தருக்கு போய் சேர்றதை காட்டிலும் அது பயன்பாட்டுக்கு வந்ததுன்னா உண்மையான மாற்றங்கிறது நிகழும். எல்லோரும் இந்த சுகத்தை அனுபவிப்போம். தர்மம் வந்து சுகத்தை கொடுக்கும், எல்லோரும் சுகத்தை அனுபவிப்பாங்க. அப்போ ப்ராக்டிக்கலாக அதை வந்து கொண்டு வர்றது தான் எங்களோட மோட்டிவ். இப்போ ஏஐயோட வருகைக்கு அப்புறமா இன்னும் நிறையா விஷயங்களை ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியுங்கிற ரீதியில் தான் நாங்கள் போன வீடியோவில் பேசியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நாம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளான் வந்து தொடங்குறதில் ஆரம்பித்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோங்கிறதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து நல்ல ஐடியா வரும்னு தோன்றுறது. இப்போ இது மாதிரி இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு நிறையா ஆளாளுக்கு எங்களை விட அறிவாளிகள் இருப்போம். அப்போ அவங்களுக்கும் இன்னும் நல்ல கற்பனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம். இப்போது முதல்ல வந்து கொஞ்சம் லைட்டான கண்டென்ட்டாகவும் எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும்.
தர்மசாஸ்திரம், புராணம் கதைகள் இது கொஞ்சம் பெரிய டாபிக். தர்மசாஸ்திரங்கிறது அது கொஞ்சம் டெப்த்தாக போகும். இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரினா நீதி சாஸ்திரத்தை எடுத்துக்கலாம். அப்படி ஒரு பொக்கிஷம் நம்மக்கிட்ட இருக்குது. நீதி சாஸ்திரங்கிறது ஒருத்தரோட டே டு டே லைஃப்பில் பயன்படக்கூடியது. அதே சமயத்தில் நல்ல கிளாரிட்டியை வந்து நமக்கு கொடுக்கும். அதனால் நீதி சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி வச்சுப்போம். அப்போ அதுக்கு அந்த வேலைக்கு நடுப்புற அதோட டெப்த்து, அதோட யூசேஜை பற்றி பேசலாம். இப்போ பொதுவாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது அப்படின்னா என்ன புக்கு எடுத்துக்கிறோங்கிறத பெரும்பாலும் பிளான் பண்ணுவோம். இப்போ ஐடியாவாக ஒன்று சொல்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணது தான். என்னென்னா, ஒரு அட்வைசர், அந்த அட்வைசர் வந்து நீதி சாஸ்திரத்தை ஆதாரமாக வச்சு நமக்கு அட்வைஸ் பண்ணணும். முதல்ல இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாங்கிறது சொல்லுங்கள், அப்புறம் நம்ம மேலே பேசுவோம். கம்ப்ளீட்டாக பாசிபிள் தான். ஓகே, இப்போது பிளான் வந்து இதுதான். வந்து அட்வைஸ் பண்ணுறதுங்கிற மெத்தட் வந்து எல்லாருக்கும் அட்வைஸிங்கிறது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அந்த அட்வைஸிங் மெத்தடுங்கிறது வந்து வேறு விதமாக இருக்குது. ஒருத்த வந்து நம்ம பக்தி கிரந்தங்களை எல்லாம் எடுத்துட்டோம்னா அதை ஆதாரமாக வச்சா ஒரு அட்வைசரி மெம்பரை வச்சுருந்தோம் அப்படின்னா, அட்வைஸரை வச்சுருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது முழுக்கவே ஒரு ஹை ஆப்டிமிஸ்டிக்கில் அது வந்து பகவான் எல்லாத்தையும் செஞ்சிருவார், நீ சரணாகதி பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கின்னு சொல்லலாம். அது சத்தியம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த யூசர் பக்திமானாக இருக்கணுங்கிற விஷயம். அதே போல் நம்ம வேதாந்த ரீதியாக சொன்னால் அது யோகிகள் தொடர்பானது. வேதாந்தத்தில் சொல்கிற எதுவுமே பொய் கிடையாது. ஆனால் நீங்கள் ஞானத்தை நோக்கி போகணும், வெளிப்பொருள்கள்லேருந்து நகர்ந்து இருக்கிறது மாதிரியான விஷயங்கள் அது கிட்டத்தட்ட ஞானிகள் அவங்களோட மென்டாலிட்டி. அது வந்து டே டு டேல ஒருத்தன் ஈஸியாக அப்ளை பண்ணோன்னா அந்த இடத்த அடையவே அவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த நீதி சாஸ்திரங்கிறது எந்த மாதிரி லாஜிக் அப்படின்னா, இதோட அட்வைஸே வேறு மாதிரி இருக்கும். இது கெட்டது பண்ணுன்னு ஒரு காலத்துலேயே சொல்லாது, ஆனால் உலகத்தில் கெட்டது இருக்குங்கிறது சொல்லும். நீ தப்பு தான் பண்ணணும்னு அது ஒரு காலத்துலேயும் சொல்லாது, தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணோம்னா, இது மாதிரி இருக்கிற மனுஷங்க இந்த உலகத்தில் இருப்பாங்கங்கிற மாதிரி ப்ராக்டிக்கல் ஒரு அட்வைஸ் பண்ணுறதுல வந்து நீதி சாஸ்திரம் கெட்டிக்காரம். இப்போ அதனால நீதி சாஸ்திரத்தை ஆதாரமாக வச்சு ஒரு அட்வைஸை எடுத்துக்கும் போது ஒருத்தனுக்கு ஆழ்ந்த பக்தி அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு ஒரு வேலை இல்லைன்னா கூட, ஒருத்தனுக்கு ஆழ்ந்த ஞானத்தை ஏற்றுக்கணுங்கிற ஆசை இல்லைன்னா கூட, ஞானங்கிறது அது வேற, ஆனால் அதை அடையணுங்கிற எண்ணம் கூட இல்லாதவனா இருந்தால் கூட நீதி சாஸ்திரம் வந்து டே டு டேல அவனை ஏதோ ஒரு வகையில் வந்து அவனுக்கு கைட் பண்ணிடும்னு தோன்றது. அதனால நீதி சாஸ்திரத்தை ஆதாரமாக வச்சு நம்ம ஒரு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீதி சாஸ்திரம் நம்மளுக்கு டே டு டேல உபயோகப்பட போகுது, உபயோகப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது ஒன்று கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீதி சாஸ்திர பேஸ்டான ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை உருவாக்க முடியுமானா தாராளமாக உருவாக்கலாம். அதை நம்ம செக் பண்ணியே கூட பார்க்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. அதுக்கு நம்ம இப்போ எந்த புக்கை எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணுறீங்க? கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா பர்தஹரியோட நீதி சதகம் எடுத்துக்கலாம். நீதி சாஸ்திரம் நிறைய கிரந்தங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட எக்கச்சக்க கிரந்தம் இருக்குது. சுபாஷித கிரந்தங்கள் நிறையா இருக்குது. நாம் வந்து அதில் வந்து நீதி சதகம் 100 ஸ்லோகங்கிறது தான் இப்போ பேசினதில் 100 ஸ்லோகங்கிறது. எவ்வளோ எல்லா நீதி சாஸ்திரங்களையும் சேர்த்து ஒரு பெரிய மாடலை ரெடி பண்ணலாம், அது பெரிய டேட்டா செட்டை ரெடி பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு 100 ஸ்லோகங்களை ஆதாரமாக வச்சு பார்க்கும்போது நம்ம அதை பண்ணிடலான்னு தோன்றுறது. அதனால் நீதி சதகம் பர்தஹரியோட தான் எடுத்துக்கணும். சரி, இப்போ அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஏஐ வச்சு வேலை பார்க்க போகிறீங்க. இப்போ ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு டாஸ்க் வேணும். அதை நீங்கள் இப்போது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்? நீதி சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம கேட்குற கேள்விக்கு நீதி சாஸ்திர அடிப்படையில் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வேணும், ஒரு அட்வைசர் மாதிரியான சிஸ்டம் வேணும்னு நினைக்கிறோம். இதை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா, ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் இருக்குது. இப்போது ChatGPT, ஜெமினி, கூகுளோடது, இந்த மாதிரி இன்னும் சில சர்வீசஸ்லாம் இருக்குது. ஜெமினியோட இன்னொரு ப்ராடக்ட் வந்து நோட்புக் LLMன்னு பேர். இந்த நோட்புக் LLM வந்து எப்படின்னா,
இப்போது நம்ம கேள்வி கேட்குறோம், பதில் சொல்கிறது. காமனாக யூஸ் பண்ணுறவங்க வந்து இப்படி தான் அதை டே டு டேல யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை வச்சு பதில் சொல்கிறதுன்றது. அதுக்கு பேர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு புத்தகத்தோட ஒரு 10 பக்கத்தை அங்கே அப்லோட் பண்ணிவிட்டு அந்த 10 பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய 99% வேலையை நம்ம இப்படி தான் பார்ப்போம். ஏஐ கிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போது ஏஐ இந்த வேலையை நீதி சாஸ்திரத்துக்கு பதில் சொல்லிடும், அதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னா வெறும்னு போய் கேட்டாலே அது ஒரு இடத்துலேருந்து சோர்ஸ் பண்ணி பதில் வரும். இருந்தாலும் பர்தஹரி சொல்லக்கூடிய நீதி சதகத்துலேருந்து தான் அந்த அட்வைஸ் வரணும். அப்படின்னா நீங்கள் மாடலுக்கு என்ன சொல்லணும், இதுதான் பர்தஹரி சொல்லியிருக்கிற 100 ஸ்லோகம் அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறமா இந்த 100 ஸ்லோகத்துலேருந்து எனக்கு இப்படி தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். இதை சொல்லிட்டு உங்களோட கேள்வியை அங்கே வைக்கணும். ஸோ இதில் 3 பார்ட் இருக்கு. ஒன்று பேர் கான்டெக்ஸ்ட், ரெண்டாவதுக்கு பேர் ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட் அதுலேயே ஒன்று சொல்லலாம், சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும். ஏன்னா ப்ராம்ப்ட்டுக்கும் நீங்கள் கேட்குற கேள்வியும் அது ஒரு ப்ராம்ப்ட்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி தான் வேலை செய்யணும்னு உங்களுக்கு ஒரு ரோல் அசைன் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அதோட கேள்வியை கேட்கணும். ரொம்ப இப்போ நம்ம இனிஷியலாக ஒரு டெமோவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த புக்கை நான் நோட் புக் எல்எல்எம்ல அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த புத்தகத்தை நான் நோட் புக் எல்எல்எம்ல அப்லோட் பண்ணோன்னே நீங்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு நம்ம ஒரு ஜஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து ஒரு நீதி சாஸ்திரம் நான் வந்து ஒரு சூழலை விளக்கினா அதுக்கு வந்து ஆலோசனை கூறுற ஒரு நோட்புக் எல்லாமே ப்ராம்ப்ட் பண்ணலாம் டைப் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்படியே சொல்லுங்க. இப்போ நீதி சதகத்தோட எல்லா ஸ்லோகங்களும் வந்து லோட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ அதனால் நான் வந்து ஒரு சூழலை இல்லை ஒரு மனநிலையை சொல்கிறேன். அப்போது நீதி சதகத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை ஆதாரமாக வச்சுட்டு எனக்கு அறிவுரையோ அல்லது தேத்துற விஷயமாவோ சொல்லணும். சொல்லும்போது முக்கியமாக அந்த நீதி சதகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஸ்லோகத்தோட அடிப்படையில் இந்த விஷயங்களை நீ வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னு சேர்த்து சொல்லணும். இப்போ நம்ம பண்ணதுக்கு பேர் ப்ராம்ப்ட்னு பேர். அதுலேயும் எவ்வளோ சுலபமாக இருக்கு பார். டைப் பண்ண வேணாம். இப்போ நம்ம பேசுகிறத வாய்ஸை வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணதும் ஒரு ஏஐ தான். இதுவும் ஒரு ஏஐ ஃபீச்சர். இப்போது இந்த வாய்ஸ் வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது வந்துடுதா? இப்போ நீங்கள் அடுத்து சொல்லுங்கள், உங்களோட கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போது நாம் ஒரு விஷயத்தை படிக்க வெகு காலம் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை படிக்கும், அதுக்கப்புறம் அதை போய் ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு வச்சு சொல்லும்போது அவங்களுக்கு புரியல. இப்போ நமக்கு என்ன குழப்பம் வருதுன்னா, எனக்கு சொல்ல தெரியலையா, இல்லை அவங்களுக்கு புரியலையா, இல்லை நானே ஒழுங்காக புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற குழப்பம் வருது. அப்போ இந்த சமயத்தில் நான் என்னோட செயலை மாற்றிக்கணுமா, இல்லை நான் என்னோட சூழலை புரிஞ்சுக்கணுமான்னு தெரியும். இப்போ பர்தஹரிகிட்ட நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்க. இதை பர்தஹரி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பிரதம ஸ்லோகத்தில் எனக்கு பதில் வச்சிருக்கார், எனக்கு தெரியும். சரி, அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். இப்போ சிரிப்பாக இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு பெரிய கஷ்டமான சமயத்தில், இதுவே கஷ்டமான சமயம் தான், நான் தான் சிரிச்சுட்டு. ஒரு முக்கியமான சமயத்தில் முடிவு எடுக்கணுங்கும் போது ஒரு பெரியவங்கள்ட்ட போய் ஒரு அட்வைஸ் கேட்குற மாதிரி இங்கே கேட்கலாம். ஒரு பெரியவங்கிறது அனுபவங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் இது. அதோட வேல்யூ வந்து லைஃப்பில் எதாலையும் வந்து ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது. ரீப்ளேஸ் பண்ண வேணாம்ப்பா. இல்லை அதோட அர்த்தம் இது ரீப்ளேஸ் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லல, எது எவ்வளவு வந்து தேவையான விஷயம்னு. ஓகே, இப்போ படிங்க. என்ன சொல்கிறார் பர்தஹரி?
இப்போ இருக்கிற அங்கே வந்திருக்கிற ஆன்சரை நான் அப்படியே வாசிக்கிறேன். மிகவும் சிறப்பான மற்றும் நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கேள்வியை கேட்டுள்ளீர்கள். நீங்கள் படித்த ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு புரிய வைக்க முற்படும் போது ஏற்படும் இந்த மனக்குழப்பம் நமக்கு சொல்ல தெரியவில்லையா, அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா, அல்லது நாமே தவறாக புரிந்து கொண்டோமா என்ற குழப்பம் பலருக்கும் ஏற்படுவது தான். பர்த்ருஹரியின் நீதி சதகம் இந்த சூழலை மிக அழகாக கையாள்கிறது. இதற்கான தீர்வை அவர் ஸ்லோகங்கள் மூலம் எப்படி தருகிறார் என்பதை பார்ப்போம். மற்றவர்களுக்கு புரியவில்லையா, சூழலை புரிந்து கொள்ள. நீங்கள் ஒருவருக்கு ஒரு விஷயத்தை விளக்கும் போது அவர் எந்த வகையான மனநிலையில் இருக்கிறார் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நீதி சதகத்தின் 3வது ஸ்லோகம் அக்ஞஹா சுகமாராத்யா விடையளிக்கிறது. பர்த்ருஹரி மனிதர்களை 3 வகையாக பிரிக்கிறார். முற்றிலும் அறியாதவன் அக்ஞஹா, இவனுக்கு ஒரு விஷயத்தை எளிதாக புரிய வைத்து விடலாம். நன்கு கற்றறிந்தவன் விசேஷஜ்ஞா, ஞாங்கிற சப்தம் தெரிஞ்சவன்கிறத குறிக்கிறது. விசேஷஜ்ஞா நன்கு கற்றறிந்தவன், இவனுக்கு அதை விட மிக எளிதாக புரிய வைக்கலாம். அரைகுறை அறிவுடையவன் ஞானலவ துர்விதக்தம், இவனுக்கு பிரம்மாவே நேரில் வந்தாலும் புரிய வைக்கவோ திருப்தி முடியாது. அறிவுரை, நீங்கள் யாரிடம் விளக்குகிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். முதல்ல சொல்லிட்டாரு. ஆமா, இப்ப நீ யார்கிட்ட போய் பேச போறேன்னு முதல்ல பார்க்கணும். சூப்பர். இந்த மொத்தத்துல இது வந்து படிப்படியா இருக்கிறது சொல்றது, அது ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கலாம். நம்ம அதோட ஆதாரத்திலேருந்து எடுத்துதான் விளக்கணும்னு சொன்னதுனால, அதனால ஸ்டெப் 1 நம்ம யாருக்கிட்ட பேசியிருக்கோம், அந்த நபர் யார், இந்த 3லங்கிறத கண்டுபிடிச்சு. ஓகே, அடுத்து நீங்கள் யாரிடம் விளக்குகிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர் புதிதாக கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தில் உள்ளவரா, அல்லது தனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகந்தையில் உள்ளவரா? அவர் அரைகுறை அறிவுடன் பிடிவாதம் பிடிப்பவராக இருந்தால் அவருக்கு புரிய வைக்க உங்களால் மட்டுமல்ல பிரம்மாவால் முடியாது. எனவே அங்கு உங்கள் விளக்கத்தை நிறுத்தி விடுங்கள், நல்லது. நானே ஒழுங்காக புரிந்து கொள்ளவில்லையா, சுய பரிசோதனை மற்றும் செயலை மாற்றுது. உங்களுக்கு நீங்களே சந்தேகம் வரும்போது நீங்கள் நீதி சதகத்தின் 8வது ஸ்லோகத்தை யதா கிஞ்சித் ஞோகம் நினைவில் கொள்ள வேண்டும். பர்த்ருஹரி தன் சொந்த அனுபவத்தையே இங்கு கூறுகிறார். நான் சிறிதளவு மட்டுமே அறிந்திருந்த போது மதம் பிடித்த யானையைப் போல எனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வத்தில் இருந்தேன். ஆனால் உண்மையான அறிஞர்களுடன் பழகிய போதுதான் புதஜன சகாஷாத்து, புதன்னா அறிவாளின்னு அர்த்தம், புதஜன சகாஷாத்து, நான் ஒரு முட்டாள் என்கிற உண்மை எனக்கு புரிந்தது. என் கர்வம் ஜுவரத்தை போல விலகியது. எல்லாம் தெரியுங்கிற கர்வம் வந்து தப்பு. நீங்கள் புரிந்து கொண்டது சரியா என்ற சந்தேகம் வந்தால் அதை சாதாரண நபர்களிடம் விளக்குவதை தவிர்த்துவிட்டு அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்ற அறிஞர்களிடம் விவாதியுங்கள். அவர்கள் மட்டுமே உங்கள் புரிதலில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி உங்களை தெளிவுபடுத்துவார்கள். அதாவது இந்த நீதிசாஸ்திரத்தில் இந்த ஸ்லோகத்திலிருந்து கர்வம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதும், நம்மோட அறியாமைங்கிறது மிகச்சரியா யார்கிட்ட வெளிப்படும், யாரால நிவர்த்தி ஆகுங்கிற 2 விஷயத்தையுமே இங்கே சொல்கிறார் அவர். அது நம்ம விட பெரியவர்களால் தான் அது நிவர்த்தி ஆகும். அதனால் நமக்கு நம்ம படித்ததோ நம்ம தெரிஞ்சின்றதோ சரியான குழப்பம் வந்துருச்சுன்னா நமக்கு தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் சொல்லி அவனை குழப்பாமல் நமக்கு மேலே இருக்கிற அறிஞர்கள்கிட்ட, அந்த விஷயத்தோட அறிஞர்கள்கிட்ட போய் கேட்டுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுங்கிறது சொல்யூஷனை கொண்டு வந்தோம். 3வது, சூழலுக்கு ஏற்ப செயலை மாற்றுதல் தீர்வு. இந்த குழப்பமான சூழலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நீதி சதகத்தின் 6வது மற்றும் 2வது ஸ்லோகங்கள் வழிகாட்டுகின்றன. தாமரை தன்றின் மெல்லிய நூலை கொண்டு மதம் பிடித்த யானையை கட்ட நினைப்பதும், ஒரு துளி தேனை கொண்டு உப்பு கடலை இடிப்பாக்க மாற்ற நினைப்பதும் எப்படி சாத்தியம் இல்லையோ அதுபோல புரிந்து கொள்ளும் பக்குவம் இல்லாதவர்களிடம் உண்மையை விளக்க முற்படுவதும் சாத்தியமில்லாத வீண் முயற்சி ஆகும். மேலும் சில நேரங்களில் கேட்பவர்கள் அறியாமையாலோ அல்லது பொறாமையாலோ பீடிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலில் உங்களின் நல்ல கருத்துக்கள் உங்கள் மனதுக்குள்ளேயே இருப்பது நல்லது. பர்த்ருஹரியின் இறுதி தீர்ப்பு,
நீங்கள் உங்கள் செயலை மாற்றிக்கொள்ள வேண்டும், சூழலையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ஃபைனல் அட்வைஸ். சூழல், நீங்கள் சொல்லும் கருத்தை கேட்பவர் அதை புரிந்து கொள்ளும் தகுதியோ ஆர்வமோ இல்லாதவர், அரைகுறை அறிவுடையவர் என புரிந்து கொண்டால் அவரிடம் வாதம் செய்வதை விட்டுவிட்டு மௌனம் காக்க வேண்டும். செயல், உங்கள் புரிதலை சோதிக்க அதை சரியான நபர்களிடம், அதாவது அறிஞர்களிடம் மட்டுமே பகிர வேண்டும். எனவே உங்களுக்கு சொல்ல தெரியவில்லை என்று உங்களை தாழ்த்தி கொள்ள தேவையில்லை. சரியான நபரிடம் பேசும்போது உங்கள் சொல்லும் புரிதலும் தானாகவே சிறப்படையும் என்பதை நீதி சதகம் கூறும். வாழ்க்கை நெறியாகும். அருமை இல்லை, இது எல்லா படித்தவனுங்க இருக்கிற பிரச்சனை. நான் படித்தவன் அப்படி சொல்ல வரல. எதையோ ஒன்று மூளைக்குள்ளே தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் யாருக்கிட்டே எதையாவது சொல்ல போனோம்னாலும் இந்த பிரச்சனை வந்துடும். இதை வந்து அழகா இப்போ இன்னொரு கொஸ்டின். இப்போ நீங்கள் அதை கேட்டீங்க, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு முடிவை எடுக்கிறேன் அப்படின்னா அந்த முடிவு வந்து எப்பயுமே அந்த முடிவுனால ஒரு விளைவு ஏற்படும். அந்த விளைவு வந்து சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்றது? இதுதான் கேள்வி. அது முடிஞ்சாதான் அந்த விளைவுங்கிறது அது முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் காலம் நகர்ந்துக்கிட்டே இருக்கே. அது சரியே தப்புங்கிறத என்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது தெரியல. என்ன சொல்றது பார்ப்போம். ஏதோ கேம் விளையாடுற மாதிரி இருக்குல்ல. ஆனா எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் எவ்வளவு சுலபமா எனக்கு வேணுங்கிற பிரகாரம் கிடைக்குதுங்கிறது தான் ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த 3 ஸ்லோகம் நான் கேட்டுறேன். இப்போ எனது சந்தேகம் என்னன்னா, நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு சூழலுக்கு ஒரு முடிவை எடுக்கிறேன். அந்த முடிவு எடுத்தோன்னே அது மூலியமாக ஒரு விளைவு கிடைக்குது. அது நான் நினச்சதாவோ இருக்கலாம், அல்லது நான் நினைக்காததாவோ இருக்கலாம். அது எனக்கு நல்லதை தான் கொடுக்குதா கெட்டதை தான் கொடுக்குதாங்கிறத நான் எப்போ தீர்மானம் பண்ணுறது? காலம் நகர நகர சூழல் மாற இது மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ நான் ஒரு சமயம் நல்லதாக இருந்தது, ஒரு சமயம் கெட்டதாகுது. அப்போ நான் வந்து என்ன தான் பண்ணுறது, எப்படி அதை வந்து என்ன செய்யணுங்கிற டிசிஷனை எப்படி எடுக்கிறது? முக்கியமாக அதான். நான் எடுத்த டிசிஷனுக்கு நடந்த ரிசல்ட்டை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? கரெக்ட். முக்கியமாக நான் எடுத்த டிசிஷன்னால நடந்த விளைவை நான் எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? அந்த விளைவு நடந்து முடிஞ்சோன்னா அதை நான் என்னன்னு நினைக்கணும். ஏதோ சொந்தமாக அடி வாங்கியிருக்கான்னு நினைக்காதீங்க. அதுக்கு பேர் என்ன? இந்த டெஸ்டிங்கில் உண்டு இருக்கிறதுலே கடுமையான விஷயமா அதில் கேட்டு அந்த வேலையை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கு. ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்க. நீதி சதகத்தோட 100 ஸ்லோகங்களை வாசித்து நமக்கு அனுபவத்துக்குள்ளே அதை கொண்டு வந்து அதை நாம் ஃபாலோ பண்ணுறதோ அதை நம்ம உணர்றதும் தான் சொல்யூஷன். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, அந்த டிசிஷனை எடுக்கிற பதில் வந்துருக்கு. நீங்களே படித்து சொல்லுங்க. சொல்லி முடிச்சு அந்த அந்த அளவுக்கு டெப்த்தான மனுஷங்க அவங்களே அதை கையாண்டுருவாங்க. இங்கே இந்த மாதிரி இருக்கிற டெக்னாலஜியோ அல்லது இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறதெல்லாம் எப்படின்னா, அட்லீஸ்ட் அவ்வளவு தன்னாலேயே அதை படித்து தன்னாலேயே அதை புரிஞ்சிக்க முடிஞ்சு தானே அந்த கரெக்டான சுச்சுவேஷனில் கரெக்டான பதிலை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு எல்லாரும் இல்லை இல்லையா? அப்போ இங்கே இருக்குது. ஏன்னா சமைச்சா சூப்பராக சமைக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக வரும், ஆற்றுல சாமா இருக்குன்னு சொல்கிறதுலேருந்து இல்லை சில சமயம் நாங்கள் கடையில் கூட வாங்குவோம்னு சொல்கிற வித்தியாசம் இருக்குது இல்லையா இந்த உலகத்தில். அதுபோல் இது வந்து பயன்பாட்டுக்கான ஐடியாவில் இது உருவாக்கப்படுறது. நீங்களாக உணர்ந்த, அதாவது ஃபுல்லாக அத்தியனம் பண்ணி உணர்ந்தால் இன்னும் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அதுக்காக இதை பயன்படுத்தாமே இருக்கக்கூடாதுல்ல. வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகளும் அவற்றின் விளைவுகளும் அவை மாறும் காலச்சூழலில் நமக்கு தரும் மனக்குழப்பங்களும் மிகவும் ஆழமானவை. நீங்கள் எடுத்த முடிவு நல்லதா கெட்டதா என்பதை எப்படி தீர்மானிப்பது, அதன் விளைவை எப்படி புரிந்து கொள்வது என்ற உங்களின் இந்த நியாயமான கேள்விக்கு
பர்திருஹரியின் நீதி சதகம் மிக தெளிவான ஆழமான பதில்களை வழங்குகிறது. உங்கள் மனக்குழப்பத்திற்கு நீதி சதகத்தில் உள்ள 89, 99, 101, 96 6வது ஸ்லோகங்களை அடிப்படையாக கொண்டு நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். முடிவெடுக்கும் முன் என்ன செய்ய வேண்டும்? ஸ்லோகம் 99. நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது அது நல்ல முடிவாக இருந்தாலும் சரி அல்லது தவறானதாக இருந்தாலும் சரி, அதன் இறுதி விளைவு என்னவாக இருக்கும் என்பதை ஒரு அறிஞன் போல தீர்க்கமாக முன்கூட்டியே ஆராய வேண்டும் என்பதை 99வது ஸ்லோகம் அறிவுறுத்துகிறது. அவசரத்தில் ஆராயாமல் எடுத்த முடிவுகளின் விளைவுகள் எவ்வளவு கொடுமையானதாக வேண்டுமானாலும் நெஞ்சை எரிக்கும் முள்ளாகவே மாறிவிடும். சல்யதுல்யோ விபாகா. அறிவுரை. எனவே உங்கள் முடிவை நீங்கள் ஆழமாக சிந்தித்து அந்த சூழலுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்துவிட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்துவிட்டீர்கள் என்றால். இது வந்து தர்மராஜோட இடத்துல வருது. தர்மஜன்கிற அந்த பதவி இருக்கே, அந்த ஸ்தானம், அது வந்து ஈஸி இல்லை. தர்மராஜ் ரொம்ப கடுமையானது மட்டும் இல்லை, அநேக குழப்பத்தை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கிறவங்க தான் தர்மங்க. அப்போது ஒரு இடத்துல ஒரு குழப்பம் வந்துருக்குன்னா அந்த இடத்துல ஒரு தர்மராஜ வித்வானை கூப்பிட்டு தான் ஒரு கிரியையிலையாகட்டும் அந்தந்த இடத்தோட வித்வான்களை கூப்பிட்டு அதுக்கு தீர்வு காணணும். இப்போ ஒருவேளை அந்த இடத்துல ஒரு வித்வான் இருக்கார், அவர் ஒரு பதில் சொல்லிட்டார், அவர் சொன்ன பதில் அந்த இடத்தோட சரிதான். ஆனால் எந்த விஷயமுமே பின்னாடி பல அறிஞர்களால் விசாரிக்கப்படும் போது அதில் மாறுதல்கள் வரும். அப்போ இவன் பண்ணது அன்னைக்கு பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லணுமானா அந்த சூழலுக்கு அந்த சமயத்தில் அவன் சொன்ன தர்மம் சரின்னு முடிக்கணும்னு ஒரு இடத்துல இருக்கு. அவன் அந்த காரியம் சரியாக நடக்கணும்னோ தர்மத்தை அவன் பின்பற்றணுங்கிற விசுவாசத்தோடு இருக்கிறவனாக இருந்து அதை சொல்லுவானாயில் அன்னைக்கு அவன் சொன்னது சரி அப்படின்னு. அப்போ நம்ம அந்த முடிவை எடுத்தும் போது நம்ம அதை சரியா தீர்க்கமா யோசனை பண்ணி தான் எடுத்திருக்கோம்னா அன்னைக்கு அது தெரியும்னு நம்ம. அதனால அந்த மொமெண்ட்ல தான் அதை லாக் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அதை ஆராயக்கூடாது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சரிதானே தப்பு தானே பேசிக்கிட்டு டிஸ்கஸ் பண்றதுங்கிறது அதுவும் அதான். இதுல ஏதாவது ஒரு குவாலிட்டி கம்மியா இருந்தா டிஸ்கஸ் பண்றது கரெக்ட். போதுமான ஆராயாமலோ அந்த விஷயம் ஒழுங்கா நடக்கணுங்கிற எண்ணம் இல்லாமலோ போதிய அறிவு இல்லாமலோ, ஏன்னா தனக்கு தெரியாத விஷயங்களை கையாள போதிய அறிவு இல்லாமலோ அவன் கையாண்டிருந்தான்னா அப்போதான் அது சரி. ஆனால் அப்படி இல்லாமல் அந்த சுச்சுவேஷனில் ஒரு காரியம் பண்ணிட்டான்னா அது பிற்காலத்தில் அது தோஷம்னு வேற அறிஞர்களால் சொல்லப்பட்டாலும் அது ஒரு தனி கேஸ் தப்புன்னு சொல்லாமல் வழி அன்னைக்கு அவன் தப்பு பண்ணாலும் மார்க் பண்ண முடியாது. அதை தான் இங்கே அட்ரஸ் பண்ணுறேன். அந்த சமயத்தில் உன்னோட எக்ஸ்ட்ரீம் அறிவை பயன்படுத்தி நீ ஆராய்ஞ்சு தான் அந்த முடிவு எடுத்தனா அப்போ அது சரிதான். விளைவு எப்படி புரிந்து கொள்வது? ஸ்லோகம் 89. நீங்கள் ஆழமாக சிந்தித்து ஒரு முடிவை எடுத்து விட்டீர்கள், ஆனால் விளைவு நீங்கள் நினைத்தபடியோ நினைக்காதபடியோ வருகிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு 89வது ஸ்லோகம் மிக தெளிவான விளக்கத்தை தருகிறது. மனிதர்கள் அடையும் பலன், அதாவது விளைவு என்பது அவர்களின் கர்மாவின் ஊழ்வினையின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. மனிதனின் புத்தியும் கூட அந்த கர்மாவை பின்பற்றியே செயல்படுகிறது. இருப்பினும் ஒரு அறிவாளி நன்கு சிந்தித்த பிறகே ஒரு செயலை செய்ய வேண்டும். அறிவுரை. நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது உங்கள் புத்தி ஒரு குறிப்பிட்ட வழியில் சிந்தித்து முடிவெடுத்தது என்றால் அந்த புத்தியை இயக்கியதே உங்கள் கர்மா, அதாவது விதிதான். எனவே விளைவு என்பது உங்கள் முடிவால் மட்டும் வந்ததல்ல, அது நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாவின் பலன் என்பதை புரிந்து கொள்ளும். அப்ப அறிவு மட்டும் இங்க வேலை செய்யல. இந்த இடத்துல ஏன் இப்படி தோணித்துங்கிறதுக்கு பதில் யாராலையும் கண்டுபிடிக்குது. சிந்தனையோட தோற்றம், இந்த சிந்தனை எனக்கு ஏன் வந்தது, இந்த இடத்துல 2 பாதை இருக்கும்போது இல்லை பல பாதைகள் இருக்கும்போது இந்த பாதையை என் மூளை ஏன் சூஸ் பண்ணுதுங்கிறதுக்கு பதில யாராலையும் கண்டுபிடிக்கும். அது கிட்டத்தட்ட கர்மா கிட்ட விட்டாரு. அது கர்மாப்பா, அது நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அடுத்து 3வது, விளைவு நடந்து முடிந்தவுடன் அதை என்னவென்று நினைப்பது? அதுக்கு பதில் சொல்லியிருக்காரா? 101. நீங்கள் எடுத்த முடிவின் விளைவு உங்களுக்கு கெட்டதாக அமைந்தால் நான் வேறு மாதிரி முடிவெடுத்திருக்கலாமோ என்று குழம்ப வேண்டாம். இதற்கு 101வது ஸ்லோகம் சிறந்த ஆறுதலை தருகிறது. அதுதான் அறிவுரை சொல்ல, இல்லை தேர்த்தினாலும் பரவாயில்ல. ஆறுதல். ஒருவன் கடலுக்குள் மூழ்கி முத்தெடுக்கலாம், மேருமலையின் உச்சியை அடையலாம்.
போர்க்களத்தில் எதிரிகளை வெல்லலாம், அனைத்து வித்தியைகளையும் கற்கலாம், பறவையைப் போல வானில் பறக்கலாம். இவ்வளவு கடினமான முயற்சிகளை செய்தாலும் உலகத்தில் எது நடக்கக்கூடாதோ அது கர்மாவின் பயனால் ஒருபோதும் நடக்காது. எது நடக்க வேண்டுமோ அதை எவரால் தடுக்க முடியாது. அப்ப அது உன் கையில இல்லப்பா, ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு. அறிவுரை, விளைவு முடிந்து விட்டதா, இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு விட்டுறணும். என் கையில் இருந்த முயற்சியை நான் சிந்தித்து செய்து விட்டேன். ஆனால் எந்த விளைவு வரக்கூடாதோ அது வரவில்லை. எது வரணுமோ வர வேண்டுமோ அது வந்து விட்டது என்று நினைத்து அந்த விளைவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். காலப்போக்கில் நல்லது கெட்டதாக மாறுகிறது. இதை எப்போது தீர்மானிப்பது? ஸ்லோகம் 96. சூழல் மாற மாற ஒரு விளைவு நல்லதாகவோ கெட்டதாகவோ மாறலாம். இப்படியே சொல்லியிருக்காரா? இதை பற்றி பர்திருஹரி 96வது ஸ்லோகத்தில் அழகாக கூறுகிறார். ஒருவனது தோற்றமோ குலமோ நன்னடத்தையோ கல்வியோ அல்லது அவன் செய்த கடினமான சேவையோ அவனுக்கு நேரடியாக பலனை தந்து விடுவதில்லை. மரங்கள் எப்படி தங்களுக்குரிய காலம் வரும்போது மட்டுமே காய்த்து பலன் தருகின்றனவோ அதே போல ஒருவன் முற்பிறவியில் செய்த தவத்தால் ஈட்டிய அவனது பாக்கியங்களே விதியே உரிய காலம் வரும்போது அவனுக்கு பலனை தரும். ஒரு மரத்தில் இன்று காய் கசக்கலாம், ஆனால் காலம் கனியும் போது அது பழமாகி இனிக்கும். அதே போல இன்று உங்களுக்கு கெட்டதாக தோன்றும் ஒரு விளைவு காலத்தின் சுழற்சியால் நாளை உங்கள் பாக்கியத்திற்கு ஏற்ப நல்லதாக மாறலாம். சுருக்கமாக இறுதி தீர்வு நீதி சதகத்தின் அடிப்படையில் எந்த செயல் உங்களுடையது, எந்த முடிவாக இருந்தாலும் சிந்தித்து எடுங்கள். விளைவு கர்மாவினுடையது. விளைவு வந்தவுடன் இது என் கர்மாவின் பயனால் வந்தது, நடக்க வேண்டியதே நடந்தது என்று புரிந்து கொண்டு நிம்மதி அடையுங்கள். காலம் மாற்றத்தினுடையது. இன்று கெட்டதாக தோன்றும் விளைவு காலம் வரும்போது மரத்தில் பழுக்கும் பழம் பல நல்ல பலனை கொடுக்கலாம் என்று காத்திருங்கள். நீங்கள் குற்ற உணர்வோ குழப்பமோ கொள்ள தேவையில்லை. இப்போ ஒன்று பண்ணுவோம், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? இது வந்து ஒரு ஏஐ. இது என்ன பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அவர் சொன்ன ஸ்லோகத்தெல்லாம் மேற்கோள் கிடைச்சிருச்சு. ஆனா அவர் சொன்னதை தாண்டியும் நம்ம கேட்ட கேள்விக்காக அதை ரிலேட் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், அதுக்காக தான் எனக்கு பயன்படுத்துது. இல்லைன்னா நீயே வந்து ப்ரௌஸ் பண்ணி உன்னோட தீர்வை தேர்ந்தெடுத்து சொல்லிடலாம். எடுத்துக்கோன்னு சொல்லிடலாம். இது வந்து ஒரு கூகுள் சர்ச்சில் வந்த ரிசல்ட் கிடையாது. ஸோ இது நம்ம நீ உனக்கு ஒரு அட்வைஸராக நீ வேலை பாருன்னு சொல்லிட்டோம். இதுதான் நம்ம இப்போ செக் பண்ணுறோம். இப்போ நீ இதுக்கு முன்னாடி கொடுத்த பதில் ரொம்ப தெளிவாகவும் நல்லாவும் இருந்தது. அதில் ஸ்லோக பிரமாணங்களும் இருந்தது. ஆனாலும் எனக்கு என்னமோ தோணுது, ஸ்லோகத்தில் இருக்கிற நேரடியான பதில்களை நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி நீயும் கொஞ்சம் சில விஷயங்களை சேர்த்து சொல்லியிருக்கியோன்னு எனக்கு தோணுது. அப்படி சொல்லியிருந்தேன்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னு எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடு. இல்லை நான் ஸ்லோகத்தில் டைரெக்டாக பர்திருஹரி சொன்னதையே தான் நான் சொல்லியிருக்கேன்னா அதை தனியாக எனக்கு ஒரு லிஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது ரெண்டுமே நம்மளுக்கு லிஸ்ட்டாக கிடச்சிதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவான முடிவுக்கு வரலாம். இப்போ இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா மாறுது. இப்போ இங்கே திரும்பவும் இதெல்லாம் ஏஐ பண்ணுது. இப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஏஐ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏஐட்டு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு அவங்களோட மனப்பான்மை தான், அதாவது நான் தான் இதோட பதில்களை தீர்மானிக்கிறேன். இந்த கேள்வியை கேட்டுட்டு ஆஹா எனக்கு கிடைச்ச கேள்வி அற்புதமாக கிடைச்சிடுச்சு, எனக்கு போதும்னு நான் நின்றுட்டு அடுத்த வேலையை பார்க்க முடியலாம். இல்லை நான் பர்திருஹரி சொன்னதை தான் கேட்கணும்னு நினச்சேன், இது பர்திருஹரி சொன்ன பதிலா இல்லை கூகுள் சொன்ன பதிலான்னு கிராஸ் செக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு தோணுது. அப்போ நான் திருப்பி கிராஸ் செக் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறது? உங்களின் கவனிப்பு மிக துல்லியமானது. நீங்கள் கேட்ட கேள்வி நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கலான மனநிலை பற்றியது. பர்திருஹரி நீதி சதகம் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவங்களை கூறுவது. எனவே அது 7ஆம் நூற்றாண்டானது இப்படின்னு சொல்லிகிட்டே வர்றது. மைய கருத்தை கொண்டு சில நடைமுறை விளக்கங்களை நான் சேர்த்தே கூறினேன். சில விஷயத்தை இவங்களும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஸ்லோகத்தில் இருக்கிறது என்னென்ன இருக்கு? 99வது ஸ்லோகத்தில் ஒரு செயலை செய்வதற்கு முன் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை ஒரு அறிஞன் ஆராய வேண்டும். அவசரத்தில் விளைவை சிந்திக்காமல் செய்யப்படும் காரியங்களின் விளைவுகள் பெரும் துயரத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ இப்போ இது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, மனிதர்களுக்கு கிடைக்கும் பலன் கர்மாவின் விதியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அப்போ கர்மாவோட இதில் தான் கிடைக்குதுன்னு ஸ்லோகம் சொல்லுது. அடுத்தது, கடலில் மூழ்குவது, வானில் பறப்பது, சாத்தியம் இல்லாத விஷயங்கள் எது நடந்தாலும் அதெல்லாம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தாலும் நடக்கும், நடக்கக்கூடாதுன்னு இருந்தால் நடக்காது. நீ ஒரு வேலையை செஞ்சுட்டேங்கிற காரணத்தினால ஒரு வேலையை செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி ஒரு தோற்றமோ கல்வியோ அவன் என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, அவனுக்கு கிடைக்க போகிற பலன்கள் கர்மாவின் அடிப்படையில் தான் கிடைக்க போகுது. இப்போ இந்த 4 ஸ்லோகம் நம்ம கேட்ட கேள்வியோட இதை சொல்லிடுச்சு, ஃபவுண்டேஷனை சொல்லிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஏஐயா கொடுத்த இன்டர்பிரிட்டேஷன் குற்ற உணர்விலிருந்து என்னை விடுவிப்பதற்காக கொஞ்சம் மேலே கொஞ்சம் மசாலா தூவி இருக்கு. விளைவு நடந்த மறுகணமே எப்படி சிந்திப்பது அப்படிங்கிறத அது பலனை சொல்லியிருக்கிற இடத்துலேருந்து போத்து நான் ஆன்சரை சொல்லியிருக்கேன். இதை ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட்டை படித்து பார்த்தா தெரியும். வேணும்னா நம்ம அதை டிஸ்கிரிப்ஷனில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டாக கூட கொடுக்கலாம். இப்போ இங்கே என்ன லாஜிக் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு விஷயம், ஏஐக்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதை நம்ம ஆல்ரெடி தெரியும். ஏஐயோட இன்டெலிஜென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ எனக்கு ஏதோ ஒரு கவலை, நான் ChatGPTயில் அந்த கவலையை சொன்னாலோ ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சொன்னாலோ அதுவும் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் எனக்கு அவங்களோட தாட் ப்ராசஸ் எனக்கு வேண்டாம். எந்த ஐடியாலஜிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு ஐடியாலஜி வேணும். ஸோ இந்த ஐடியாலஜியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம நீதி சதகத்தை சூஸ் பண்ணோம். நீதி சதகத்தை சூஸ் பண்ணாலும் ஏஐக்கு நீதி சதகம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ நான் நீதி சதகத்தோட டேட்டாவையே உள்ளே கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு ஒவ்வொரு தடவை நான் ஆன்சர் வரும்போதும் ஏஐ ஒரு ரோல் ப்ளே பண்ண சொல்கிறேன். நீதி சதகத்துலேருந்து மட்டுமே நீ பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதும் அதுக்கு மேலே ஒரு வெரிஃபிகேஷன் லேயரை ஆட் பண்ணுறேன். என்னன்னா, அந்த ஆன்சர் நீதி நீ ஆன்சர் சொல்லு, ஆனால் நீதி சதகத்துலேருந்து தான் சொன்னியாங்கிறத சொல்லுன்ற. அப்போது அதுவும் சொல்லிடுச்சு. முதல்ல சொன்ன டாஸ்க் என்ன, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிறதான் மேற்கோள் காட்டுன்னு சொல்லிட்டேன். அப்போது அது ஆன்சரை சொல்லிடுச்சு. மேற்கோளோட அடிப்படையில் அந்த ஆன்சரை வகுத்துருச்சு. நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த நம்மளுக்கு என்ன அறிவு இருக்கோ அதோட அடிப்படையில் வரப்போகிற டேட்டா இருக்குன்னு டேட்டா கிடச்சிருச்சு. இப்போ அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு நான் ஒரு ஆக்ஷனுக்குள்ளே இறங்க போகிறேன். நான் என்ன நம்புகிறேன், நீதி சதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் வேத வாக்கியம் மாதிரி, அதில் ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது தப்பாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்பி அதை கண் மூடிக்கிட்டு அதோட நம்பிக்கையில் அந்த விஷயத்தை செயல்படுத்த போகிறேன். இது கொடுக்குற இந்த ஆன்சரை நான் செயல்படுத்த போகிறேன். அப்போ நான் செயல்படுத்த போகிறேங்கிற அளவுக்கு அது மேலே நான் ரொம்ப தீவிரமான ஒரு விஷயமா இருந்தால் நான் வெறுமனை உடனே போகக்கூடாது. திருப்பி ஒரு தடவை வெரிஃபை பண்ணும்போது வெரிஃபை பண்ணுறது கூட ஏஐயே பண்ணும். இப்போ அடுத்து நம்ம வேலை என்னன்னா, இந்த 89வது ஸ்லோகத்தை போய் நம்மளே ஒரு தடவை படிச்சோம். இப்போ இந்த இப்போ நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கும்போதே நீ எனக்கு வெறுமனே பேசாத, ஸ்லோகத்தை சொல்லணும்னு சொல்கிறோம். திரும்பி இன்னொரு, அதாவது இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை தமிழில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதோட இப்ப நம்ம அந்த பாதைக்கிட்ட போகணும். இப்போ நீதி சதகத்தை எடுத்துட்டோம், அது ஒரு பிராடா இருக்கு. அங்கேருந்து நம்ம கேள்விக்கான பதிலுக்கு போகிறது பக்கத்துல வந்துருச்சு. அந்த நம்ம கேள்வியோட பதிலே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. எந்த ஸ்லோக அடிப்படையில் கிடைச்சாலும் அது இன்னும் சுருங்கிடுச்சு. இப்போ நீ டைரக்டா போய் அந்த 4 ஸ்லோகத்தையே போய் படிச்சு, அந்த 4 ஸ்லோகத்தை போய் படிச்சுட்டாலே நம்மளுக்கு இந்த கதை, அதாவது நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தேவை கிடைச்சிடும். இப்போ இதுவே இப்படியே ஒருத்தர் தர்மசாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணிடலாம், நீதி சதகமே அத்தியனமா இருக்கலாம், அத்தியனம் பண்ணிடலாங்கிறது இதோட வாதமோ லாஜிக்கோ கிடையாது. நீங்க நீதி சதகத்தை படிக்கலைன்னா கூட நீங்க அதை உபயோகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அது மேல ஒரு ஆர்வம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எங்களை மாதிரி இதை பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வேல்யூங்கிறத நான் எப்படி நிரூபிப்பேன்? அதை நிரூபிக்கிறது கூட போதும் ஆயிடும். 10 நாள் உட்காந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு அது புரிஞ்சு அப்படிங்கிறத விட இந்த ஒரு சார்ட் ஆப் அனுப்பி நீங்கள் சும்மா ஒரு 4 கேள்வி கேட்டு பாருங்கும் போது அதோட நம்மளோட பிரச்சாரம் ஆமாம் ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஆமாம், இப்போ தர்மசாஸ்திரம்ங்கிறது அத்தியனம் பண்ண வேண்டியது. அப்போ தர்ம பிரச்சாரம்னு சொன்னால் அது நேரடி விரோதம்னு யாருக்கும் ஏன் தோணலை அப்படின்னா, பிரச்சாரத்தின் மூலமாக அவங்கள அனுஷ்டானம் பண்ண வைக்கிறது.
அதே போல் அது அத்தியனமும் பண்ணி தான் ஆகணுங்கிற அந்த இடம் அதில் மாற போகிறது இல்லை. இப்போ காய்கறிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், நம்மளோட ஒரு வஸ்துவில் இருக்கிற மருத்துவத்தன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த காரணத்தினாலேயே நான் வந்து டயட்டீஷியன் ஆகிட்டேன்னு நினச்சிக்கிறது எக்ஸாக்டாக சரியில்லை. மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வியாதிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதனால் நான் டாக்டர் ஆகிட்டேன்னு நினைக்கிறது சரியில்லை. சரி, நான் தான் டாக்டர் இல்லையா, அதனால் இதை பற்றி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் நல்லதில்லை. அப்போ நமக்கு இதோட ஐடியாங்கிறது நிச்சயமாக தேவை. அது நம்மளை ஒரு அளவில் பயன்படுத்தும் போது அதை நாமே பயன்படுத்த முடியும். அதோட டெப்த்துக்கு போகும்போது அங்கே ஒரு உண்மையான அதோட எக்ஸ்பர்ட்டை நோக்கி நகரதான் வேணும். இந்த காமன் ரூல் எல்லாத்துலேயுமே பொருந்தும். இது மாற போகிறது இல்லை. எந்த விஷயத்தோட அடிப்படையான விஷயங்களை ஓரளவுக்கு நாம் ஒழுங்காக அத்தியனம் பண்ணும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதுலேயே ஒரு டெப்த்தான கொஸ்டின் வந்தது அப்படின்னா நிச்சயமாக அதோட எக்ஸ்பர்ட்டை தேடி போகணும். இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு காமனான ரூல். இது தர்மசாஸ்திரத்துக்கும் பொருந்தும், எல்லா சாஸ்திரங்களுக்கும் பொருந்தும், எல்லா நவீன வித்தியைகளுக்கும் பொருந்தும். இப்போ நாம் இங்கே சொல்கிறது வந்து இதை வந்து பயன்படுத்தி இது உயர்வானது இப்படி ஒன்று இருக்குங்கிறதோட அறிமுகத்தை சுலபப்படுத்துகிறோம். நீங்கள் உங்களுக்கு ஐடியா இருந்ததுங்கிற பட்சத்தில், உங்களுக்கு இன்னும் ஆர்வம் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் நீதி சதகத்தோட எக்ஸாக்ட் புக்கே எடுத்து நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். வாசித்து பார்க்கும்போது நீங்கள் அதை நோக்கி போயிருக்கணும். அடுத்து அதோட எக்ஸ்ட்ரீமாக அதிலே டாக்டரேட் பண்ணியிருக்கா, அதிலேயே நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு இதை விட எக்ஸ்ட்ராவான இதை கொடுக்க போகிறாங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. இது இந்த இடத்துல முதல்ல பயன்பாட்டுக்கு இதை கொண்டு வந்துட்டோன்னா அந்த ஸ்டெப்பெல்லாம் அடைய வாய்ப்பு இருக்குது. அது பயன்பாட்டுக்கே வரலன்னா அந்த ஸ்டெப்பு வரவே போகிறதில்ல. ஏன்னா எண்ணில் அடங்காத வித்தியைகள் இந்த பாரத வித்தியில் இருக்குது, பாரத வித்யா பரம்பரையில் இருக்குது. ஆனால் அவைகள் வந்து வித்தியாவும் இன்னும் வரணும், நமக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பயன்படுத்தணுங்கும் போது இந்த அடிப்படை விழிப்புணர்வுலே பிரச்சனை இருக்குது. அடிப்படை விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விஷயத்தில் இது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிடும். இது ஒர்க் ஆகும். நமது சனாதன தர்மத்தில் உள்ள எண்ணற்ற அரிய விஷயங்கள் கிரந்தங்களிலும் புத்தகங்களிலும் இருக்கின்றன. முன்பு பலர் இவ்விஷயங்களை புத்தகங்கள் மூலமாக அறிந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைய சூழலில் விஷயங்கள் டிஜிட்டல் மற்றும் விஷுவல் வடிவில் சென்றால்தான் அதிக மக்களிடம் எளிதாக சென்று சேர்கின்றன. அதனால் மக்களிடம் சென்று சேர வேண்டிய சாஸ்திர கருத்துக்களை டிஜிட்டல் வடிவில் உருவாக்குவது இன்றைய காலத்தின் அவசியமாகிவிட்டது. இதற்காக ஸ்வதர்மா சனாதன தர்மத்தில் உள்ள தர்மசாஸ்திரம், நீதி சாஸ்திரம், புராணங்கள், இதிகாச கதைகள், ஜோதிஷம் போன்ற விஷயங்களை முடிந்த அளவில் மூல ஆதாரத்துடன் அனைவருக்கும் புரியும் வீடியோ ஃபார்மேட்டில் உருவாக்கி வருகிறது. இன்று AI டெக்னாலஜியின் உதவியால் இந்த கண்டென்ட்டை முன்பை விட தெளிவாகவும் வேகமாகவும் விஷுவலாகவும் உருவாக்க முடிகிறது. ஆனால் நமது சாஸ்திரங்களில் கவர் செய்ய வேண்டிய கண்டென்ட் இன்னும் மிக அதிகமாக உள்ளது. இந்த முயற்சிக்கு சப்போர்ட் செய்ய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள UPI மற்றும் ரேசர்பே லிங்க் மூலம் சப்போர்ட் செய்யலாம். ஒரு வீடியோ அல்லது முழு சீரீஸை ஸ்பான்சர் செய்யவும் கஸ்டம் கண்டென்ட் கொலாபரேஷனுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீனில் கொடுத்திருக்கும் கான்டாக்ட் நம்பருக்கு கால் செய்யலாம். தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.